அது 1999 ஆகஸ்ட் 1 ஒரு மதிய நேரம் ஜார்க்கண்டில் இருக்கிற ஜம்ஷேத்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் பதட்டமாக ஓடி வந்து தன்னோட சிஸ்டர் லக்கி மாலிக்கும் அவரோட குடும்பமும் காணாமல் போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவர் தான் 45 வயசான அந்த சிட்டியில் கிளினிக் வச்சிருக்கிற டாக்டர் அனுப்பம். அவரோட அவசரத்தையும் பதட்டத்தையும் புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் டிலே பண்ணாமல் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அனுப்பமை கூட கூட்டிகிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக லக்கியோட வீட்டுக்கு போலீஸ் போனப்போ அந்த வீட்டோட காம்பவுண்ட் கேட் லாக் பண்ணி இருந்திருக்கு. அப்போது அனுப்பம் அந்த வீட்டுக்கு பின்பக்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறதா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. போலீஸ் பின்பக்கமாக போய் செக் பண்ணும்போது பின்பக்க கதவு உள்பக்கமாக லாக் பண்ணி இருந்திருக்கு. வீட்டோட 2 பக்கமும் லாக் ஆகியிருந்ததால் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலான்னு போலீஸ் போய் கேட்கும்போது அக்கம் பக்கத்தில் அவங்க சொன்ன பதில் போலீஸ்க்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கு. போலீஸ் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது பல மாதமாக லக்கியும் அவங்க ஃபேமிலியையும் யாருமே பார்க்கல. இந்த வீடும் ரொம்ப நாளாக பூட்டி இருக்கு. அவங்க எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியலன்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. டவுட்டான போலீஸ் வீட்டோட லாக்கை உடைச்சு வீட்டுக்குள்ளே போக முடிவு பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பிளட் ஸ்மெல் வந்திருக்கு. தங்களோட மூக்கை கர்ச்சிஃபால் கவர் பண்ண போலீஸ் அந்த ஸ்மெல் எங்கேருந்து வருதுன்னு தேடி போகும்போது அவங்க போன இடம்தான் அந்த வீட்டோட லிவிங் ரூம். அங்கே ரத்தக்கரை படிஞ்ச நிறைய துணிகள் அங்கே கிடந்திருக்கு. ரொம்ப பதட்டமாக என்ன நடந்ததுன்னு தெரியாமல் போலீஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார் அனுப்பம். அந்த வீட்டில் ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த வீட்டோட மூல முடுக்கெல்லாம் செக் பண்ணும்போது அந்த வீட்டோட டெலிஃபோன் லைன் துண்டிக்கப்பட்டிருந்தது தெரிய வருது. இது ஒரு ராபரியாக இருக்கலான்னு போலீஸ் நினச்சிட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இது ஒரு ராபரியாக இருந்தால் வீட்டோட வெளியிலையும் உள்ளேயும் எப்படி செக்யூராக லாக் ஆகியிருந்திருக்கும்? அது மட்டும் இல்லாமல் வீட்டை உடைச்சி உள்ளே நுழைஞ்சதுக்கான எந்த அறிகுறியும் அந்த வீட்டில் இல்லை. சந்தேகத்தில் வீட்டை சுற்றி தேடிட்டே வீட்டோட பின்பக்கத்துக்கு போன போலீஸ் அங்கே ஒரு வித்தியாசத்தை நோட் பண்ணுறாங்க. அது அந்த வீட்டோட செப்டிக் டேங்க். அந்த செப்டிக் டேங்கோட மூடி சிமெண்ட்டால் நல்ல டைட்டாக சீல் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த செப்டிக் டேங்கை சுற்றி ப்ளீச்சிங் பவுடர் பேக்கெட்டும் எம்டி ஆசிட் பாட்டில்ஸும் சிதறி கிடந்திருக்கு. சீல் பண்ணப்பட்ட அந்த செப்டிக் டேங்க் பக்கத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ண போலீஸ் அந்த சிமெண்ட் மூடியை உடைச்சி டேங்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தப்போ போலீஸ்க்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த செப்டிக் டேங்க்குள்ளே நிறைய சாக்கு மூட்டைகள் இருந்திருக்கு. எல்லா மூட்டையும் வெளியே எடுத்த போலீஸ் ஒரு மூட்டையை பிரித்து பார்க்கும்போது போலீஸ் அனுப்பம் எல்லாருமே பதறி போயிட்டாங்க. அந்த மூட்டையில் இருந்தது வெட்டப்பட்ட நிலையில் இருந்த மனித உடல் பாகங்கள். உடனே அந்த ஏரியா ஹை ப்ரையாரிட்டி கிரைம் சீன் ஏரியாவாக அறிவிக்கப்பட்டு சீல் பண்ணப்படுது. அந்த எல்லா மூட்டையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அனுப்பப்படுது. 1999 நடந்த இந்த கொடூர சம்பவம் இந்தியாவையே உலுக்கின ஒரு கேஸாக மாறுச்சு. பௌமிக் ஃபேமிலியில் நடந்த இந்த மர்மத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜார்க்கண்டில் இருக்கிற ஜம்ஷேத்பூர் டெல்கோ காலனியில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் பௌமிக் ஃபேமிலி. அது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அதிகமாக தங்கியிருக்கிற ஒரு பகுதி. வேலைக்காக சொந்த ஊரை விட்டு நிறைய ஃபேமிலி அங்கே தங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான் பௌமிக் ஃபேமிலி. பௌமிக் ஃபேமிலியில் மொத்தம் 5 பேர். சுபேந்து பௌமிக் அந்த குடும்பத்தோட தலைவர். அங்கே இருந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட மனைவி லக்கி வீட்டில் இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட 2 பசங்க கல்யாண், சைத்தாலி. ஸ்கூல் போயிட்டு இருந்த 2 பேருமே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க கூடவே இருந்தவங்க தான் லக்கியோட அம்மா அனிதா. ஜனவரி 29, 1999 அந்த நாள் அந்த ஃபேமிலிக்கு ஒரு சாதாரண நாளாக தான் ஆரம்பிச்சுது. சுபேந்து வழக்கம் போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. கல்யாண் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போயிட்டான். அப்போது வீட்டில் இருந்தது 3 பேர் தான். சைத்தாலி, லக்கி, அப்புறம் லக்கியோட அம்மா அனிதா. எப்போவும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசி சிரிச்சிருக்கிற அந்த ஃபேமிலி அன்றைக்கி வித்தியாசமாக அமைதியாக இருந்திருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஏதாவது பிஸியாக இருப்பாங்கன்னு நினச்சி அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் கொஞ்சம் வாரமாகவே யாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே வரல. அந்த ஃபேமிலியில் இருந்த ஒருத்தர் கூட அந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தது ரொம்ப ஆடாக தெரிஞ்சிருக்கு. திடீர்னு எங்கேருந்தோ வந்த மாதிரி அந்த ஃபேமிலியில் இருந்த ஒருத்தர் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறாரு. அவங்கள பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து கேட்கும்போது எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பதில் ஏற்றுக்கிற விதமாக இருந்ததால்
அதுக்கு மேலே யாரும் அவங்கள எதுவும் கேட்கல. ஆனால் மறுபடியும் அந்த வீடு இன்னும் அமைதியாக இருந்திருக்கு. ரிலேஷன்ஸ் நிறைய பேர் கால் பண்ணியும் எந்த ஆன்சருமே இல்லை. எப்போவும் ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைமுக்கு வர்ற சுபேந்து ஆஃபீஸ் வராததால் ஆஃபீஸ்லேருந்து நிறைய தடவை அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அந்த வீடு பூட்டியே இருந்திருக்கு. இந்த சுச்சுவேஷனில் தான் ஜூனில் அனுபம் தன்னோட சிஸ்டர் லக்கியை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு போனப்போ வீடு பூட்டி இருந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் விசாரித்தப்போ ஜனவரியிலேருந்தே வீட்டில் இருந்த யாரையுமே பார்க்கலன்னு அக்கம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. பதறிப்போன அனுபம் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே பாடி பார்ட்ஸ் செப்டிக் டேங்க்லேருந்து ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பப்பட்டுச்சு. இந்த பாமிக் ஃபேமிலியை இவ்வளவு கொடூரமாக யார் எதுக்காக கொலை பண்ணியிருப்பாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்த அந்த ஃபேமிலி மெம்பர் யார்? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மிஸ்ட்ரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் இந்த கொலைகளை செஞ்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க நினச்ச போலீஸ் தீவிரமாக இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. விசாரிக்கும் போது சுபேந்துவோட மகள் சைத்தாலியை பற்றி ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வருது. வீட்டுக்கு தெரியாமல் ஸ்கூலை அடிக்கடி கட்டடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போயிருக்காங்க சைத்தாலி. ஒரு நாள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்காக ஜம்ஷேட்பூரில் இருக்கிற கீனன் கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு போயிருக்காங்க சைத்தாலி. அங்கே தான் அவங்க 21 வயசான கிரிக்கெட்டர் சையத் ரிஸ்வானை மீட் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ஆட்டோகிராஃபில் ஆரம்பித்த பழக்கம் சீக்கிரமாகவே ரொம்ப நெருக்கமாக மாறுது. காதலாக மாறின அந்த பழக்கத்தால் 2 பேரும் அடிக்கடி சந்தித்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெருக்கமான காதலால் ஏற்பட்ட ப்ரெக்னென்சி. பயந்து போன சைத்தாலி ரிஸ்வானை தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. ஷாக்கான ரிஸ்வான் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் உங்கள் வீட்டில் சம்மதிப்பாங்களான்னு கேட்டிருக்காரு. தயக்கத்தோடு இருந்த சைத்தாலி எங்கள் வீட்டில் சம்மதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன்னு ஹானஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வந்த சைத்தாலி யார்கிட்டையும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. ஆனால் சைத்தாலியோட அம்மா லக்கி இதை எப்படியோ கண்டுபிடிச்சி கோபத்தில் சைத்தாலியை ரொம்ப கத்திருக்காங்க. சைத்தாலியோட அப்பா சுபேந்து இதை கேள்விப்பட்டு ரொம்பவே அப்செட்டாக இருந்திருக்காரு. ஸ்கூல் படிக்கிற நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப தப்பு, அதுவும் வேறு மதத்து பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லி படிப்பில் கவனமாக இருன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் சைத்தாலி ரிஸ்வானை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிருக்காங்க. இதை கேட்டு சுபேந்து கோபத்தில் நாங்கள் சொல்கிறத கேட்கலனா நீ எங்களுக்கு மகளே கிடையாது, கல்யாண் மட்டும்தான் எங்கள் பையன், அது மட்டும் இல்லாமல் உன்னையும் அந்த ரிஸ்வானையும் தேவைப்பட்டா கொலை கூட செய்வேன்னு மிரட்டியிருக்காரு. தொடர்ந்து போலீஸ் விசாரிக்கும் போது அந்த ஃபேமிலியில் ஒருத்தரை ரீசண்டாக வெளியில் பார்த்ததா அக்கம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேமிலி மெம்பர் வேறு யாரும் இல்லை, சைத்தாலி தான். கிரிக்கெட் போர்டு மூலமாக ரிஸ்வானோட அட்ரஸை கண்டுபிடிச்ச போலீஸ் ரிஸ்வானை விசாரித்தா ஏதாவது லீட் கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்துச்சு. ரிஸ்வானும் சைத்தாலியும் போலீஸில் சரண்டர் ஆகி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா சைத்தாலி எடுத்த அந்த விபரீதமான முடிவு தான். ரிஸ்வானுக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் எப்போவும் அன்பாக பேசுகிற அப்பா எங்களை கொல்லக்கூட தயங்க மாட்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் ப்ரெக்னென்ட் ஆனதால் என் ஃபேமிலியில் யாருமே ரிஸ்வானை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலை. கண்டிப்பாக அவங்க என்னையும் ரிஸ்வானையும் கொன்றுவாங்கன்னு பயந்ததாக சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியில் யாருமே சப்போர்ட் பண்ணதால் எப்போவும் தனிமையிலேயே இருந்த சைத்தாலி அந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்க யாருமே யோசிக்கவே தயங்குற ஒரு முடிவை எடுத்தாங்க. தனக்கும் ரிஸ்வானுக்கும் இடைஞ்சலாக இருக்கிற இந்த ஃபேமிலியை மொத்தமாக கொண்டுடலான்னு முடிவெடுத்த சைத்தாலி அதை ரிஸ்வான் கிட்ட சொல்லும்போது ரிஸ்வான் ஷாக் ஆகியிருக்காரு. எதுக்கு அவங்கள கொல்லணும், நம்ம வேற எங்கேயாவது போய் ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு ரிஸ்வான் சொன்னப்போ சைத்தாலி அதை ஒத்துக்கவே இல்லை. நம்ம எங்கே போனாலும் என் ஃபேமிலி நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்னு ரிஸ்வானை கன்வின்ஸ் பண்ண சைத்தாலி இதுக்கு ஒரே வழி அவங்கக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறது தான். பணம், ஜுவல்ஸ், வேல்யூபிள்ஸ், அப்புறம் அவங்களோட உயிரும். கேர்ஃபுல்லாக மர்டரை 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஜனவரி 29 அதை பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. பிளான் பண்ண மாதிரியே ஜனவரி 29 எனக்கு உடம்பு சரியில்லை, தலைவலிக்குதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருந்திருக்காங்க சைத்தாலி. சுபேந்துவும் வழக்கம் போல் ஆஃபீஸ் போயிட்டாரு. கல்யாண் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் இருந்தது சைத்தாலி, லக்கியோட அம்மா அனிதா. மதியம் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு லக்கி அவங்க ரூமில் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. இதை கவனித்த சைத்தாலி இதுதான் கரெக்டான டைம்னு ஃபர்ஸ்ட்
வீட்டில் இருந்த ஃபோன் கிட்ட போய் வீட்டில் இருந்து யாரும் ஹெல்ப்புக்கு கால் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த ஃபோனோட வயரை கட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட முன்பக்க கதவை திறந்து வெளியே போன சைத்தாலி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிஸ்வானை உள்ளே வர சொல்லியிருக்காங்க. யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே டக்குன்னு ஓடி வர்றாரு ரிஸ்வான். அப்போ தான் அந்த கொடூரமான சம்பவம் நடக்குது. ரிஸ்வான் உள்ளே வந்ததும் முன்பக்க கதவை மூடின சைத்தாலி தன்னோட அம்மாவும் பாட்டியும் வேற வேற ரூமில் தூங்குறதா ரிஸ்வான் கிட்ட சொல்லியிருக்காங்க. பிளான் பண்ண மாதிரி பாட்டியோட கதையை முடிக்க வீட்டோட மாடியில் இருக்கிற பாட்டியோட ரூமுக்கு போன 2 பேரும் அனிதாவோட கழுத்தை நெரிச்சதில் அனிதா பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழ் பெட்ரூமில் இருக்கிற லக்கியை கொலை பண்ண 2 பேரும் லக்கியோட ரூமுக்கு போய் அதே மெத்தடில் லக்கியையும் கொலை பண்ணுறாங்க. தான் மகளே தன்னோட கழுத்தை நெரிக்கிறத பார்த்த லக்கி கண்ணீரோட பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க. 2 பேரையுமே கொலை பண்ண சைத்தாலியும் ரிஸ்வானும் அடுத்தது சைத்தாலோட தம்பி கல்யாணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கல்யாண் காலிங் பெல் அடிக்கும்போது கதவு திறந்த சைத்தாலி கல்யாணம் உள்ளே வர சொல்லியிருக்காங்க. ஆனால் அவனுக்கு தெரியல அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தரால் தான் தன்னோட வாழ்க்கையே முடிய போகுதுன்னு. கல்யாண் உள்ளே வந்த உடனே சட்டுன்னு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பித்த ரிஸ்வான் மூச்சு விட கஷ்டப்பட்ட கல்யாண் தன்னை காப்பாற்றிக்க போராடியிருக்கான். இதை பார்த்த சைத்தாலி அவன் கையும் காலையும் மூவாக விடாமல் இறுக்கி பிடிச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த இடத்துல இறந்து போகிறான் கல்யாண். இறந்து போன கல்யாணோட உடம்ப கிச்சனில் மறைச்சி வைக்கிறாங்க ரிஸ்வானும் சைத்தாலியும். ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த சுபேந்து காலிங் பெல் அடிக்கிறார். சைத்தாலி வந்து கதவை திறக்கிறாங்க. எதுவுமே பேசாமல் உள்ளே வந்த சுபேந்துவை கதவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த ரிஸ்வான் ஒரு பெரிய இரும்பு கம்பியால் சுபேந்துவோட தலையில் பலமாக அடிக்கிறான். கீழே மயங்கி விழுந்த சுபேந்துவோட தலையிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. சுபேந்து அங்கேயே இறந்து போகிறார். கொலை செஞ்ச 4 பேரோட பாடியையும் மறைச்சு வைக்க ரிஸ்வானும் சைத்தாலியும் பிளான் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் பாடிஸை கட் பண்ணி செப்டி டேங்கில் போடுறதா முடிவு பண்ணுறாங்க. யாருக்கும் தெரியாமல் இதை பண்ண நினச்ச 2 பேரும் எந்த சத்தமும் வராமல் பிளானை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியே போன ரிஸ்வான் மீட் கட்டிங் நைஃபோட வீட்டுக்குள்ளே வர்றான். கொண்டு வந்த கத்தியை வச்சு பாடியை கட் பண்ணி 2 பேரும் அதை சாக்கு மூட்டையில் போட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செப்டி டேங்கில் போடுறாங்க. பிளட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ப்ளீச்சிங் பவுடரையும் ஆசிடையும் அந்த செப்டி டேங்க்குள்ளே போடுறாங்க. வீட்டுக்குள்ளே போய் ரத்தக்கரை இருக்கிற எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி ரத்தக்கரை படிஞ்ச சில துணிகளை லிவிங் ரூமில் ஒரு கார்னரில் மறைச்சி வைக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து போன தடயம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சைத்தாலியை வீட்டில் விட்டுட்டு வெளியே போகிறான் ரிஸ்வான். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, தன்னை இவ்வளவு நாள் வளர்த்த அப்பா அம்மாவை தன்னோட கையாலேயே கொன்ன குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த வீட்டிலேயே பல மாதம் பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க சைத்தாலி. பிப்ரவரியில் ரிஸ்வான் நைட்டில் சைத்தாலியை பார்க்க அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். 2 பேருமே கொஞ்சமும் பயம் இல்லாமல் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியே போய் தலைமறைவாக இருந்தவங்க போலீஸ் தேடுறதை கேள்விப்பட்டு பயத்தில் சரண்டர் ஆயிருக்காங்க. கோர்ட்டில் 2 பேருக்குமே தூக்கு தண்டனை கிடச்சிது. ஆனால் அதை எதிர்த்து 2 பேரும் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணப்போ தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுச்சு. ஜெயிலில் சைத்தாலி ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தையோட 2 வயசில் சைத்தாலி குழந்தைய பார்த்துக்க அன்ஃபிட்னு சொல்லி அந்த குழந்தை ரிஸ்வானோட அம்மா கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. என்னதான் காதல் கண்ணை மறைச்சிருந்தாலும் தன்னோட அப்பா அம்மாவையே கொலை பண்ண சைத்தாலிக்கு எப்படி மனசு வந்துச்சு? குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அந்த வீட்டிலையே 2 பேரும் இருந்தது தான் ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம். இந்த விஷயம் கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்கூல் போகிற சின்ன பொண்ணா இதெல்லாம் செஞ்சதுன்னு ஆச்சரியப்பட்டாங்க. இந்த வீடியோவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு எது எப்போ தேவையோ அதை அப்பா அம்மா கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுற நேரத்தில் கொடுப்பாங்க. அது பணமோ எஜுகேஷனோ இல்லை லைஃப் பார்ட்னரோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். பேரண்ட்ஸும் தங்களோட பசங்க விருப்பப்படுறத அக்செப்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.